பெரியாரின் பேரன், சொல்லின் செல்வர் சம்பத்தின் மகன். நன்மை பயத்தாலும் சரி, தீங்கு வந்து சேர்ந்தாலும் சரி, மனதுக்கு சரியெனப்பட்டதை துணிச்சலாக செய்து முடிப்பார். அவர்தான் EVKS இளங்கோவன். 2001ஆம் வருடம் தமிழக காங்கிரஸ் தலைவராக இளங்கோவன் பொறுப்பேற்ற போது அச்சரப்பாக்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் பற்றி செய்தியாளர்கள் கேட்க, அச்சரப்பாக்கமா, அது எங்கு இருக்கு என எதிர்கேள்வி கேட்டார் இளங்கோவன். அரசியல் பொடி வைத்து பேசுவதாக இளங்கோவனின் பதிலை ரசித்தார்கள் நிருபர்கள். ஆனால் உண்மையில் இளங்கோவனுக்கு அப்போது அச்சரப்பாக்கம் எங்கு இருக்கிறது என்பது தெரியாது. பெரியார் வீட்டு பேரனுக்கு 2001க்கு பிறகுதான் அரசியல் கைகூட ஆரம்பித்தது. தெரியாதவற்றை கற்றுத் தேர்ந்தார். திருச்சி வேலுச்சாமி, நெல்லை கண்ணனை துணைக்கு வைத்துக் கொண்டு தமிழகம் முழுவதும் ஒரு கிராமம் விடாமல் சுற்றுப்பயணம் செய்தார். ஒவ்வொரு ஊரில் இருக்கும் காங்கிரஸ்காரர்களையும் தெரிந்து கொண்டார். இப்போது கதர் சட்டைக்காரர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பெயர் சொல்லி கூப்பிடும் அளவுக்கு இளங்கோவனின் உள்ளங்கையில் தமிழக வரைபடம் உள்ளது. இளங்கோவனுக்கு ஆரம்பத்தில் எல்லாமே நடிகர் சிவாஜிதான். சிவாஜி கணேசனின் சிபாரிசில் தான் இளங்கோவனுக்கு காங்கிரஸில் முதல் முறையாக MLA சீட் கிடைத்தது. ஆனால் அரசியலுக்கு இளங்கோவனை முழு வீச்சில் இழுத்தது வாழப்பாடி ராமமூர்த்தி. இளங்கோவனின் அப்பா சம்பத் மீது வாழப்பாடி ராமமூர்த்திக்கு அபார மரியாதை என்பதை விட பக்தி என்று சொல்லலாம். அதனால்தான் தன் மகளுக்கு சம்பத்தம்மா என்று சம்பத்தின் பெயரை வைத்தார் ராமமூர்த்தி. மகளுக்கே தன் பாச தலைவரின் பெயரை வைத்த வாழப்பாடி அவரது மகனை விட்டுவிடுவாரா? தலைவரின் மகன் என்ற மரியாதையோடு இளங்கோவனை அரசியல் களத்துக்கு கொண்டு வந்தார். மாவட்ட தலைவராக்கினார். வாழப்பாடியின் பரபரப்பான பேச்சைத்தான் இளங்கோவன் தனக்கான அடையாளமாக வைத்துக் கொண்டார். இளங்கோவனுக்கு அரசியல் முகவரி கிடைத்தது அவரது தாத்தா பெரியார் ஆலய பிரவேச போராட்டம் நடத்திய வைக்கத்தில் தான். அங்கு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்காக சோனியா காந்தி வைக்கம் போயிருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு அப்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திண்டிவனம் ராமமூர்த்தியும் சென்றிருந்தார். ராமமூர்த்தியோடு இளங்கோவனும் அங்கு போயிருந்தார். அப்போது சோனியாவிடம் பெரியார் பற்றியும் அவர் நடத்திய வைக்கம் போராட்டம் பற்றியும் ராமமூர்த்தி சொன்னார். பெரியாரின் போராட்டத்தை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்ட சோனியா பெரியாரை பற்றி மேலும் சில தகவல்களை கேட்டு சிலிர்த்து போனார். அப்போது இவர்தான் அந்த பெரியாரின் பேரன், நமது கட்சியின் துடிப்பான இளைஞர் என சோனியாவிடம் இளங்கோவனை அறிமுகப்படுத்தினார் திண்டிவனம் ராமமூர்த்தி. அதுதான் இளங்கோவனின் காங்கிரஸ் அரசியலின் பிள்ளையார் சுழி. இன்று வரையிலும் டெல்லியில் சோனியா ராகுலிடம் தனி செல்வாக்குடன் இளங்கோவன் இருப்பதற்கு அவரது உழைப்புடன் தாத்தாவின் அடையாளமும் ஒரு காரணம். இளங்கோவன் தன் உடல் நிலையில் கவனம் செலுத்துவதில்லை என்பது அவரது மனைவி மற்றும் குடும்பத்தாரின் ஆதங்கம். ஆனால் கட்சி பணிகளுக்கு முதல் இடத்தையும் உடல் நலத்துக்கு 2ஆம் இடத்தையும் தான் இதுவரை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தார் இளங்கோவன். இப்போதுதான் குடும்பத்தாரின் வேண்டுகோளை ஏற்று இயற்கை வைத்தியம், உணவில் கட்டுப்பாடு என தன்னை மாற்றிக் கொண்டுள்ளார். அசைவ பிரியரான இளங்கோவன் பிடித்த உணவுகளை எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ருசித்து முடிப்பார். தான் சாப்பிடுவதைத்தான் தன்னுடன் சாப்பிடும் மற்றவர்களும் சாப்பிட வேண்டும் என்ற MGR கொள்கையை நீண்ட நாட்களாக கடைபிடித்து வருபவர். இவரது ஈரோடு வீட்டில் எப்போது யார் போனாலும் வயிறார சாப்பிடலாம். காங்கிரஸில் பல கோஷ்டிகள் இருந்தாலும் எல்லா கோஷ்டிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் இளங்கோவனை பிடிக்கும். எந்த கோஷ்டியில் இருந்தாலும் இளங்கோவனுக்கு காங்கிரஸ்காரர்களை பிடிக்கும்.